கருப்பு சிங்கம் சேனாதிபதி சபையாளர்களுக்கு கலைக்கொள்வன் சார்பாக என் முதற்க நன்றி. கலை உலகிலே வல்லவராக நல்லவராக செல்வ சீமனாக திகழ்ந்த பத்திரம் மாத்து தங்கத்திற்கு ஒப்பற்ற குப்பையில கிடந்தாலும் குண்டுமலை குண்டுமலை பேரும் புகழும் கீர்த்தியும் பெற்ற பெரும் மதிப்புக்குரிய ஏன் குருவாக விளங்கக்கூடிய கீரப்பாப்பம்பாடி குப்பன் ஆசிரியர் ஏன் குருவினுடைய திருவடி திருநாமங்களுக்கு சிறப்பு கரம் கூப்பி என் ஆசிரியருடைய திருவடிக்கு நானே உங்களுடைய வணக்கம் செய்கிறேன். மாதவா, கல்லெல்லாம் மாணிக்க கல்லாகுமா? சொல்லலாம் அத்தனை சொல்லாகுமா? காரால பேர் சொன்னா கல்லெல்லாம் நெல்லு விளையுமா? வேளாள பேர் சொன்னா வேலியும் பயிராகுமா? அதுபோல குவிந்து போய் விழிக்கும் குருகுல வம்சம், சாய்ந்து போய் விழிக்கும் சந்திரகுல வம்சம், இட்டாலும் மேன்மக்களே இட்டாலும் மேன்மக்களே செங்கு சுட்டாலும் வெண்மை தரும்
காராள வம்சத்திலே வந்த எம்மை போன்ற கமண்டமார்களும் வீர வள்ளியர் சமுதாயமும் வள்ளிய நாட்டான் வந்தவர்க்கு இல்லை என்று சொல்ல மாட்டார். உண்மைதான். அன்றினவரை ஆதரிப்பார், முன்னினவரை மூட்டை பிடிப்பார். வீர வள்ளிகுல சுகாமணிகளும் நண்பர்களே ரைட் சூப்பர் தல பத்திரகால வரத்தில் வந்த நாடார்மார்களும் ரெட்டியார்மார், செட்டியார்மார், தேவேந்திரமார், நாய்க்குமார்களும் ஆதி திராவிடரும் அருந்ததி மக்களும் கோயமார்களும் யாவற்றவர்களும் மாபெரும் சில வந்திருக்கிறார்கள். இங்க கூடியிருக்கும் சபைகளுக்கு எங்கள் நாடக கலைக்குழுவின் சார்பாக உங்கள் திருவள்ளிக்கு என் சிரத்தை தாழ்த்தி கரத்தை குப்பி உங்கள் திருவள்ளிக்கு அநேகம் கோடி வணக்கம். அந்த நேரமா காட்சி கொடுக்குறாரு சாமி, வாங்கிட்டு வந்துடுறது. சாமி அது எனக்கு கொடுத்தாங்க சாமி. இவ்வளவு கிட்டத்தட்ட ஒரு கட்டிக்கு ரெடி பண்ணிட்டு எல்லா மக்கள் அவரவர் ஆசையோடு பாசத்தோடு அரவணைப்போடு அன்போடு ஆசையோடு பாசத்தோடு அரவணைப்போடு அன்போடு அள்ளி கொடுத்த காணிக்கை வச்சிருக்கிறோம். இல்ல சாமி இல்ல வச்சிருக்கிறோமா? இந்த 10 பைசா பவுடர் இல்லைன்னா ஒரு நாய் கூட நம்மள திரும்பி பார்க்காது. அகத்தின் அழகு முகத்தில் தெரியும். ஏதோ படிச்சவன் பாட்டம் கெடுத்தான், எழுதினவன் ஏட்ட கெடுத்தான். வயிற்று பிழைப்புக்காக ஆடுகிறோம் பாடுகிறோம். அதை மக்கள் மெய் மறந்து கவலையை மறந்து இந்த கலை கூத்தை பார்த்து ரசிக்கிறார்கள். அந்த ரசிப்பு தன்மைக்காக பாசத்திற்காக கொடுக்கக்கூடிய காணிக்கையும் இருக்கிறது. ரசிப்புக்காக கொடுக்கக்கூடிய காணிக்கையும் இருக்கிறது. இப்படி அன்போடும் ஆசையோடும் அரவணைப்போடும் பாசத்தோடும் ஒரு கையால் கொடுக்கக்கூடிய காணிக்கை இரு கையால் பெற்று காசியிட்டால் கர்மம் தீரும், பணம் போட்டால் பாவம் தீரும். மாபெரும் சபையில கொடுத்தா குறையாது, எனக்குமே கொடுத்தால் குறையாது. 10 பேர் கூறினாலும் சபன், 100 பேர் கூறினாலும் சபன். இப்படிப்பட்ட சபையிலே அவங்க கைக்குள்ள காணிக்க நம்மளிடத்துல கொடுத்து அண்ணன் தம்பி அக்கா தங்கை பெத்து பிறப்பு ஆடு மாடு அவரால் செய்யும் தொழில் பக்க சமத்து மன சமத்து தானி சமத்து வேற சமத்து பட்டு வரைக்கும் பால்பான பங்கி சென்ற விடமெல்லாம் சிறப்போங்கி நம்முடைய வீரப்பூர் காட்டில் எழுந்தருளிய பொன்னாண்டவர் சின்னாண்டவர் அருக்காணி தங்கா பையமலை சாம்புவன் அவங்களுடைய குலம் கோத்திரம் கொடி வளர்ந்தது போல நம்ம காராள வம்சத்தில் உள்ள கவுண்டமார்களும் மற்றும் உள்ள இனபந்துகளும் நோயற்ற வாழ்வு குறைவற்ற செல்வம் அஷ்ட பாக்கியத்தோடு வாழ வேண்டும் என்ற ஆண்டவனை அதோடு மட்டுமல்ல நமக்கு உறம்பரையாரும் கூட சொந்தக்காரரும் கூட நம்ம காளியனை கொண்டு ஒண்ணுனாலும் எங்கேயாவது பக்கமா கூத்தாருன்னு சொல்ல, எங்கேயாவது பக்கமா எங்கப்பா கூத்து பக்கமா இருந்தா அவர் வந்து கூத்து பாக்குறது. அதாவது நம்ம எல்லாம் ஆடுறதெல்லாம் அந்த பக்கம் எங்க போயிட்டு பக்கமா அழிச்சு அன்னைக்கு இல்ல புது வெள்ளம் வந்து புது பழைய வெள்ளத்துல அடிச்சுட்டு போயிடுச்சு. எங்க இருக்கு போகுது? அதனால இதெல்லாம் ஒரு அன்பின் உறைவிடம், பாசத்தினுடைய உறைவிடம். அன்புக்காக ஆசைக்காக அள்ளி கொடுத்த அன்பார்ந்த பைபாஸ் ரோடா வரீங்க போறீங்க. அதனால நமக்காக அள்ளி கொடுத்த அனைவருக்கும் சாமி நமக்காக இல்ல சாமி, உனக்காக. அதை மட்டும் சொல்லு. எனக்கு கொடுத்தாங்கன்னா அதை நான் வாழ்த்திக்கிறேன். ஆனா பைத்தியக்காரா அப்படி அல்ல, உனக்கு எனக்குன்னு பிரிக்க கூடாது. சபை தெரியுது, ஆனா எதுக்குன்னு சொல்லிவிட்டு எல்லாத்தையும் நீ எடுத்துட்டு போறீங்க. எனக்கு கொடுத்த காணிக்கு நீ கொடுத்த காணிக்கு அதே கொடுத்தியா? எனக்கு கொடுத்தியா? அது உங்க வாத்தியாருக்கு வச்சு காசெல்லாம் பகவானுக்கு போய் சேரும் சாமி. அது தெரியும், எனக்கு அது தெரியுமா? அதனால கூடியிருக்கும் சபைகளுக்கும் நம்மை போல காராள வம்சத்தில் இருந்த கவுண்டமார்களுக்கும் பந்துகளுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி வணக்கத்தை தெரிவித்துக்
நமது கரியம்பட்டி அன்னபிள்ளைங்கை ஆதரிக்கும் கை வர்ண மக்களை வாரி அணைக்கும் கை ஆமாங்க உப்பிட்டவரை உள்ளளவு நினை உள்ளளவு நினை பிறக்குள்ளே தலையில எழுதிட்டான் ஆமாங்க நீ ஊரா தான் போய் சாப்பிடணும்னு ஆமாங்க கூத்தாடிதான் சாப்பிடணும் ஊரா போய் சாப்பிடணும் ஆமாங்க ஆண்டவன் எழுதிட்டான் அதனால இன்னைக்கு நமக்கு சாப்பாடு போட்டவங்க யாரு இன்னைக்கு நமக்கு சாப்பாடு போட்டவர்கள் நமது கரியம்பட்டியை அண்ணாமார் கோவிலுக்காக வைத்த கோரிக்கை நிறைவேறிய காரணத்தினால் நமது பள்ளக்காட்டை சேர்ந்த வேட்ராயன் கவுண்டர் குடும்பத்தில் வேட்ராய கவுண்டர் காராள வம்சத்தில் பிறந்த கொங்கு கவுண்டர் வேட்ராய கவுண்டர் நமக்கு அன்னபோதனம் அள்ளி கொடுத்தார். அன்னலட்சுமி, அதிகலட்சுமி, மாங்கனில மகாலட்சுமி, அஷ்டலட்சுமி, தானியலட்சுமி, பாக்கியலட்சுமி, தனலட்சுமி, லட்சுமிக்கப்பட்ட தாய்மார்கள். இதோ நமக்கு போரும் என்பது அன்னதானம், போராது என்பது சொல்லதானம். அன்னதானத்தை வாரி வழங்கி இன்று நமக்கு சமர்ப்பித்து இந்த நாடகத்திலே சுபன் சந்திரகாந்தி நாவல் கதை இந்த வருஷம் நர்ஸ் போயிட்டு இப்ப சொல்லலாம் அக்கா நீ வேணா பாரு அண்ணமாரி சாமி கோயிலே சொல்றேன் நீ நர்ஸ் இந்த வருஷம் நர்ஸ் சீக்கிரம் டீச்சர் ட்ரைனிங் முடி யார் யாரு கொடுக்குறீங்களோ எல்லாத்துக்கும் ஒவ்வொரு பதவி கொடுப்பேன் கொடுத்தீங்கன்னா பதவி இல்லைன்னா வீட்டுல உட்காந்துக்க வேண்டியதான் அதனால இந்த குன்னுடையாருடைய சரித்திரம் பொன்னாண்டவர் சின்னாண்டவருடைய ஆண்டவனுக்காக வைத்த கோரிக்கை நிறைவேறிபடியால் அப்பள முப்பளத்தோடு அமுதுபடி மாறி இங்க நாடகத்தை சமர்ப்பி கொடுத்தார். அவர் எப்படி இருக்கணும் எப்படி இருக்குன்னு சாமி ஆசாரியுடைய சூது கம்மாளனுடைய சூது ஆனால் ஆசாரியார் சூதுக்காக வெள்ளாங்குளத்தேரி விநாயகன் கோயிலுக்கு
பொன்னாண்டவர் சத்தியத்துக்காக புறப்பட்டார். ஆமா சாமி. நீ காராளன் கம்மாளன் சொத்துக்கு இந்த காரால ஆசைப்பட்டுட்ட. நீ ஆசைப்பட்டுட்ட. நீ கம்மாளன் சொத்துக்கு காரால ஆசைப்பட்டுட்ட. ஆசாரி சொத்துக்கு இந்த வெள்ளால ஆசைப்பட்டுட்ட. இல்லேன்னு சொன்னா எல்லாம் கூட தேடி வெங்கல மதுவுல பூந்து வெளியே வா, சத்தியத்தை செய் அப்படி என்று சத்தியத்துக்கு அழைத்தான் அந்த ஆசாரியார் சூதுக்காக. சுவாமி அப்படிப்பட்ட வெள்ளாங்குளத்தேரி விநாயகர் கோயில்ல அந்த வெங்கல மதுவுல பூந்து சத்தியத்தை செய்தார் பொன்னாண்டா. அப்படிப்பட்ட காராள வம்சம், அதாவது காராளன் சொத்தை உண்ணாதது கரிக்குருவி ஒன்றே. கரிக்குருவி காராளுடைய சொத்தை உண்ணாதது கரிக்குருவி ஒன்றே. ஆனா காராள வம்சத்திலே காகம் பறக்காது, கரிக்குருவி நாடாது, சிட்டு பறக்காது, சிறுகுருவி நாடாது. வெள்ளி கட்டி வேலெடுத்து வேற சாம்புவனை கூட்டிக் கொண்டு ஆனா வேட்டைக்கு புறப்படுவாராம் பொன்னாண்டவரம் சின்னாண்டவரம். அப்படிப்பட்ட ஒரு காராள வம்சம், ஒரு வெள்ளாள வம்சம். அப்படி காராள வம்சத்திலே பிறந்த குன்னுடைய சரித்திரத்தில் பிறந்த ஒவ்வொருவருக்கும் ஒரு சரித்திரம் உண்டு. கண்டிப்பா கவுண்டமாருக்கு காராள வம்சம் குன்னுடைய சரித்திரம், வன்னியருக்கு வன்னிய சரித்திரம், நாடாருமாருக்கு சான்றோர் புராணம், அருந்ததிமாருக்கு அருந்ததி புராணம். இப்படி ஒவ்வொருவருக்கும் ஒரு புராணத்தை என்று ஏற்றி வைத்தார். அதிலே ஒரு புராணம் தான் இந்த காராள வம்சத்தினுடைய புராணம். வாஸ்தவம். அப்படிப்பட்ட பொன்னுடைய சாமிக்காக, பொன்னாண்டவர் சின்னாண்டவர் சாமிக்காக வைத்த கோரிக்கை நிறைவேறிபடினா அம்மா அருக்காணி தங்கா தவத்துல சிறந்த தாமரையால் பெரிய நாச்சி அம்மா இது அவர் வைத்த வேண்டுதல் நிறைவேறிபடினார். இந்த வருஷம் நீங்க மத்திய மந்திரி. அதனால் அவர் வைத்த கோரிக்கை நிறைவேறிபடியினால் அவர் குடும்பத்தில் அண்ணன் தம்பி அக்கா தங்கை பெத்து பிறப்பு ஆடு மாடு அவர் செய்யும் தொழில் பில்லி சூனியம் மந்திரம் தந்திரம் இடத்திட்டு வழிபோக்கு பேய் பிசாசு அணுகாமல் பொன்னாண்டவர் சின்னாண்டவர் அருக்காணி தங்கா வையமல சாம்புவன் தவத்திலே சிறந்த தாமரையால் பொன்னுடையார் சாமி ஒரு பாதத்தில் வச்சு மிதிச்சு பஞ்சக்குடியை பாராகுடியாக்கி ஏழகுடி எடுத்து வளர்த்து நிலவில் எடுத்து கொடுத்து சென்ற விடமென சிறப்பு வாங்கி இன்று முதல் கொண்டு அவர் குடும்பம் பாலாறு செல்வம் பாக்கியத்தோடு வாழ வேண்டும் என்ற ஆண்டு இந்த மாபெரும் சபையிலே எனக்காக கோமாளிக்காக அள்ளி கொடுத்த அன்பு தாய்மார்களும் பெரியவர்களும் நான் மனமார்ந்த என் நன்றியை தெரிவித்துக் கொண்டு என்றென்றும் நன்றிய மரபா சீரனாக இருப்பேன் என்று பொன்னுடையார் அணிகிரகத்தினாலும் பொன்னாண்டவர் சின்னாண்டவர் அணிகிரகத்தினாலும் தாமரை பெரியநாச்சி அணிகிரகத்தினாலும் அருக்காணி தங்க அணிகிரகத்தினாலும் வாழாறு செல்வம் பாக்கியத்தோடு வாழ வேண்டும் என்ற ஆண்டவன் நான் இருக்கும் இடமோ சூரியகாந்தாபுரி பட்டினம். சூரியகாந்தாபுரி பட்டினத்தை சூரியகாந்த மகாராஜன் அரசாட்சி செய்தார். சூரியகாந்தாபுரி பட்டினம் அப்படி சூரியகாந்தாபுரி பட்டினம் என்று சொல்லக்கூடிய அந்த சூரியகாந்தாபுரி பட்டினத்தை சூரியகாந்த மகாராஜன் அரசாட்சி செய்தார். அந்த சூரியகாந்த மகாராஜன் இளவேணி என்று சொல்லக்கூடிய ஒரு அம்மையை கல்யாணம் செய்தார். சூரியகாந்தாபுரி அரசன் இளவேணி அம்மை என்று சொல்லக்கூடிய இளவேணி அம்மையாரை கல்யாணம் செய்தார். அப்படி சூரியகாந்தாபுரி அரசன் இளவேணி அம்மையாரை கல்யாணம் செய்து அந்த அம்மாளுக்கு சூரியகாந்தாபுரி அரசன் ஒரு இளவரசன் சுதேந்திரன் ஒரு மாலோடு தாராட்டி இளவரசிய ஏழேனி அம்மா ஒரு மலையில பெற்றெடுத்தார்.
பிறந்தார். சுபேந்திரன் அந்த ராணி அம்மா ராணியம்மாள் தான் பெற்ற மகனை சுபன் என்று செல்லமாக அழைக்கும். சுபன் ஆமா, ஆகட்டுங்க. என் தந்தை புத்தி மந்திரி. புத்தி மந்திரி புத்தி புகட்டக்கூடிய ஐயா, ஒரு நிமிஷம் இருங்க. ஐயா, அந்த நாய் பிடிக்கிற வண்டி இருந்தா அந்த பசங்களை கூட்டிட்டு போய் விட்டுருவாங்க சார். தயவு செய்து அக்கப்போர் தாங்க முடியலைங்க. சரி ரைட்டுங்க. நாய் பிடிக்க வேண்டி வருது, அப்புறம் உங்களை புடிச்சு போறதுக்கு போயிருங்கடா. ஓடி போயிருங்கடா. என் தந்தையோ புத்தி மந்திரி. உங்கள் தந்தையோ புத்தி மந்திரி. யாருக்கு? சூரியாந்தாபுரி நாட்டை ஆளக்கூடிய அரசனுக்கு. ஆமா. வருங்காலம், செல்காலம், நிகழ்காலம் என்று சொல்லக்கூடிய முக்காலங்களை எடுத்துரைக்கக்கூடிய ஒரு புத்தி மந்திரியாக விளங்கினார். ஆமா, எங்க அப்பா சூரியகாந்தாபுரி மன்னனுக்கு. ஆமா சாமி. ஆனால் சூரியகாந்தாபுரி அரசன் விதிவசத்தால் மடிந்து விட்டார். மாண்டு மடிந்து விட்டார். என் தந்தை புத்தி மந்திரியும் மடிந்து விட்டாரே. அப்படி மடிந்த பிறகு சூரியகாந்தாபுரி அரசனுக்கு இளவரசனாக வழங்கப்பட்ட சுபேந்திரன் என்று சொல்லக்கூடிய சுபன் இளவரசனுக்கு நான் மந்திரி பிரதானியாக அந்த சூரியகாந்தாபுரி இளவரசனாக வழங்கப்பட்ட சுபேந்திரன் சூரியகாந்தாபுரி நாட்டை ஆளக்கூடிய இளவரசியாக வழங்கப்பட்ட ராணி அம்மா இளவேணி அம்மாவுக்கு நான் புத்தி மந்திரியாகவும் தன் மகனாகிய சுபேந்திரனுக்கு வருங்காலம், செல்காலம் என்று சொல்லக்கூடிய முக்காலங்களை எடுத்து வைக்கக்கூடிய ஒரு மந்திரி பிரதியானியாகத்தான் வாழ்ந்து வருகிறேன். நான் இருப்பது சூரியகாந்தாபுரி பட்டணத்திலே, சூரியகாந்த மகாராஜனுடைய அரண்மனையிலே. ஆனா சூரியகாந்தாபுரி அரசனுடைய இளவரசனாக சுபேந்திரனுக்கு நான் வருங்காலம், செல்காலம் என்று சொல்லக்கூடிய முக்காலங்களை எடுத்து வைக்கக்கூடிய புத்தி மந்திரியாகத்தான் விளங்கிக் கொண்டிருக்கிறேன். என் பெயர் புத்தி மந்திரி. அப்படி இருந்தாலும் எனக்கு அன்றாலும் என்ன வேலை? காலையில் எழுந்து காலைக்கடனை முடித்து அரசருடைய அரண்மனைக்கு போவது பழக்கம் உங்களுக்கு. அதனால அங்கு சென்று இளவரசி மகாராணியை கண்டு அவருடைய திருவடியை பணிவது. இளவரசனாகிய சுபேந்திரன் எங்கு சென்றாலும் அவருக்கு துணையாக நான் செல்வது. ஆமா, எங்க போனாலும் கூடிய போயிருவீங்க. செல்வது அவருக்கு வருங்காலம், செல்காலம் என்று சொல்லக்கூடிய காலங்களை எடுத்துரைப்பது என்னுடைய கடமை. என் பெயர் புத்தி மந்திரி. நான் சுபேந்திரனுக்கு மந்திரியாக விளங்கி வருகிறேன். இருந்தாலும் இளவேணி அம்மாளை பார்க்க வேண்டும். பார்க்கணும். ஆனால் நான் மந்திரியாக இருந்தாலும் என்ன மந்திரியாக அந்த தாய் கருதுவதில்லை. எப்படிங்க? பெத்த மகனை போல் என்னை பெத்த மகனை போல அப்படி நினைப்பது கிடையாது. எனக்கு தான் முன்னுரிமை. உங்களுக்கு தான் பெத்த பிள்ளை சுபேந்திரனுக்கு அடுத்த மறு உரிமை. ஆனால் முன்னுரிமை வழங்கி பெத்த மகனை போல் பாதுகாக்கிறார் இளவேணி மகாராணி. உங்க மேல அந்த தாயை நாங்கள் பார்க்க வேண்டும். அம்மா
ராணிக்கு ராணியாகவும் தாய்க்கு தாயாகவும் விளங்கக்கூடிய தங்கள் திவ்ய பொற்பாதத்திற்கு பன்னீரால் பாதத்தை கழுவி பட்டாளியால் துடைத்து தங்கள் திருவடிக்கு நான் அநேகம் கோடி வணக்கம் மதனசேகரா, இந்த தாயுடன் பாதத்தை பணிந்தபடியால் என்றென்றும் நீ சுக சேமத்தோடு வாழ்ந்திருப்பாய் கண்ணே. இருந்தாலும் அப்பா, உன்னை எதற்காக அதி சீக்கிரமாக வரவழைத்தேன்? எதற்காக அழைத்தீர்கள்? இதோ எனக்கோ வயதாகி விட்டது. சரி, இதுக்கு மேல இந்த சூரியகாந்தாபுரி பட்டணத்தை யார் அரசாட்சி செய்வாங்க? நீ எனக்கு புத்தி மந்திரியாக இருக்கிற, எனக்கு மட்டும் இல்லாமல் என் மகனுக்கும் மந்திரியாக இருக்கிற. அதனால எனக்கு பிறகு இந்த சூரியகாந்தாபுரி பட்டணத்தை மகனாகப்பட்ட சுபேந்திரனுக்கு பட்டம் சூட்டலாம் என்று என்னுடைய முடிவு. மனதிலே ஒரு எண்ணம். எண்ணம் இது எப்படி என்ன ஆலோசனை கேட்கிறீர்? அம்மா, தாய்க்கு பின் தாரம் என்று சொல்வார்கள், அரசனுக்கு பிறகு இளவரசன் என்று சொல்வார்கள். மகாராஜாவாகிய சூரியகாந்தாபுரி அரசன் ஆளாண்டு கொண்டிருந்தார். மக்களுக்கு எந்த குறையும் இல்லாமல் எந்த இல்லலும் இல்லாமல் நாட்டு மக்களை இரு கண்களை போல் காத்து வந்தார். விதிவசத்தால் அரசன் அமரர் ஆனார். அரசனானவர் அமரர் ஆனவுடனே தாங்கள் இளவரசியாக பட்டம் சூட்டி இந்த சூரியகாந்தாபுரி பட்டணத்தை அரசாண்டு கொண்டு மக்களுக்கு குறையில்லாமல் படிக்க நாடாண்டு கொண்டிருக்கிறீர்கள். உங்களுக்கு பின்னால் இளவரசு பட்டத்தை மகனாகி சுபேந்திரனுக்கு கொடுக்கலாமா என்று என்னை கேட்கிறீர்கள். அம்மா, அது இளவரசனுடைய எண்ணத்தை அறிய வேண்டும் அல்லவா? அவனுடைய இளவரசனுடைய மனதிலே என்ன இருக்கிறது? இந்த நாட்டை அரசாள்வதற்கு தகுதி இருக்கிறதா, அல்லது நான் அரசாளுகிறேன் என்று அவர் ஆசைப்படுகிறாரா, மனதிலே எண்ணம் இருக்கிறதா என்று அவருடைய மனதை அறிய வேண்டும். தங்களுடைய யோசனை நல்ல யோசனை. ஏனென்றால் என்னதான் இருந்தாலும் ஒரு பெண் உங்களுக்கும் வயதாகி கொண்டு போகிறது. உங்கள் மகனோ சரியானபடிக்கு ஒரு வாலிபனாகிவிட்டார். அதனால் தான் பிள்ளையாக இருந்தால் ஆண் பிள்ளை, இந்த நாட்டை மகனுக்கு பட்டம் சூட்டுவதுதான் சரி என்று படுகிறது. இருந்தாலும் அன்றாலும் இளவரசன் எனக்கு முன்னே எழுந்து, மந்திரி குமாரா, ஏன் இன்னும் தூங்கிக்கிட்டு இருக்க, வா அம்மாவோடு பார்த்து பணியலாம் என்று தட்டி எழுப்புவார். இன்று ஏனோ நான் எழுந்து பார்த்தேன், இளவரசன் உறங்கிக் கொண்டே இருக்கிறார். அதனால் தூங்குறவரை எழுப்பினால் தோஷம் என்று சொல்வார்கள். நாம் தாயுடைய திருவடியை பணிந்து பிறகு இளவரசனை அழைத்து போகலாம் என்று வந்திருக்கிறேன். அரமனை சென்று உறங்கிக் கொண்டிருக்கக்கூடிய இளவரசனை அழைத்துக் கொண்டு வருகிறேன். இளவரசனுடைய மனதை அறிந்து முடிவு எடுக்கலாம். தாயே ஆகட்டும், சென்று வருகிறேன். சீக்கிரமாக சுபேந்திரனை அழைத்து வா. அப்படியாக